வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ உதவி பேராசிரியருடைய ரிசல்ட் ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. நம்ம சேனல்ல பிரத்யேகமா கட் ஆஃப் பற்றியும் போட்டிருக்கோம். இந்த வீடியோக்குள்ள இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. சோ உதவி பேராசிரியர்களுடைய தேர்வுல மிக பெரிய அளவுல குளறுபடி. இந்த பூஜ்ய மதிப்பெண் குறித்து சந்தேகம் கிளப்பும் மாதவன் தீட்சணா. என்னதான் நடந்தது? பூஜ்ய மதிப்பெண்கள் எல்லாமே கொடுத்தா மிக பெரிய அளவுல பாத்தீங்கன்னா குளறுபடிகள் அதிகமா இருக்கு. இந்த தேர்வு உண்மையிலே நடக்கணுமா இல்ல ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு போயிருக்காங்க. எதற்காக ரிசல்ட் வெளியிட்டாங்கன்னு தெரியல. என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? பூஜ்யம் மதிப்பெண் பெறுவதற்கு சாத்தியமே இல்லாத நிலையில் உதவி பேராசிரியருக்கான போட்டித் தேர்வில் பூஜ்யம் மதிப்பெண் வழங்கியிருப்பது தகுதி வாய்ந்த தேர்வாளர்களை பின்னுக்கு தள்ளுவதற்கான குளறுபடியோ என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது. சோ பூஜ்ய மதிப்பெண் சான்ஸே இல்லை. எந்த தேர்வா இருந்தாலும் அதுல பூஜ்ய மதிப்பெண் அப்படின்றது ஒரு சான்சஸே இல்லாம இருக்கிற டைம்ல இந்த பூஜ்ய மதிப்பெண் எப்படி போட்டாங்க அதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய குளறுபடி, நிறைய சந்தேகங்கள். இந்த ரிசல்ட்டே உங்களுக்கு மாத்துங்க, மீண்டும் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, இல்லைன்னா தேர்வையை மீண்டும் கூட கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. சோ உதவி பேராசிரியர் தேர்வுக்கான போட்டித் தேர்வின் முடிவில் நிறைய குளறுபடிகள் இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. சோ தமிழ்நாடு அரசு உடனடியாக இதை கவனம் செலுத்தி குறைகளை சரி செய்ய வேண்டும் என எழுத்தர் ராதவன் தீட்சணா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை பதிவில் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு 25 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த டிசம்பர் 2025 நடைபெற்றது. நேற்று அதோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸ் மற்றும் ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணாங்க. எழுத்து தேர்வு 2 தாள்களை கொண்டது. முதல் தாளின் மொழிப்பாடம் பாட்டி அனைத்து சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது. அதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே போதும். தகவல் பட்டியலுக்கு அந்த மதிப்பின் கணக்கில் எடுத்து கொள்ளப்படுவதில்லை. முதல் தாளின் பகுதி பார்ட் பி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அடிப்படையிலான மதிப்பெண் 150. இரண்டாவது தாள் டிஸ்பெக்டிவ் 50 மதிப்பெண்கானது. அனைத்து துறை சார்ந்த மாணவர்களுக்கும் பொதுவான வினாத்தாள் இந்திய வரலாறு, அரசியலமைப்பு, சூழல், அரசின் திட்டங்கள், பொருளாதாரம் 5 கேள்விகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து ஒரு கேள்விகளுக்கு மதிப்பெண் வழங்க விரிவாக எழுத வேண்டும். பிறகு கல்லூரி பணி முன்னெடுப்பதற்கான மதிப்பெண் 15, நேர்முக தேர்வு 15 என கட்டங்கள் கழித்து இறுதி கட்ட பட்டியலை வெளியிடுவாங்க. தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கும் முதல் 2 தாள்களுக்கான மதிப்பெண் பட்டியலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதும் பொழுது முதல் தாழ்வு எந்த சிக்கலும் இல்லை. அதற்கான சரியான விடை குறிப்புகளும் ஆசிரியர் தேர்வு வரை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் 50 மதிப்பெண்கான தேர்வில் வழங்கப்பட்டுள்ள மதிப்பெண் பல்வேறு குளறுபடிகள் இருப்பது ஆச்சரியம் ஏற்படுத்துகிறது. உதாரணமாக 150 மதிப்பெண்களுக்கான முதல் தாள் எழுத்து தேர்வில் 111 மதிப்பெண் எடுத்த ஒருவர் விரிவான விடையளிக்கும் 2ஆம் தாள்வில் 0 மதிப்பெண் பெற்றார் என்பது சாத்தியமே இல்லை. சோ இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களை எழுப்பி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சந்தேகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த தேர்வையை ரத்து செய்யணும், 0 மதிப்பெண் போட்டிருக்கிறது ஒரு சாத்தியமே இல்லை, உடனடியாக அந்த தேர்வையை ரத்து செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. நிச்சயமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதமாக 149 ஜிஓ அதை நீக்க போறாங்க. பல்வேறு காலகட்டங்களில் ஆசிரியர்கள் அதிக அளவுல தேவைப்படுவதன் காரணமாக உடனடியாக தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப போறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 18,884 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக தமிழக அரசு விடுவித்துள்ளது. சோ இதுல பாத்தீங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் உடனடியாக அந்த ஆசிரியர்களுடைய நியமனத்தை பார்த்துக் கொள்வார் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. அதே போல பாத்தீங்கன்னா டெட்ல தேர்ச்சி பெறுவர்களுக்கு நியமன தேர்வு 2013-17 நியமன தேர்வு என்று உடனடியாக பணி வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாமே இருக்கு. நிச்சயமா பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பில இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.